வைகை ஆற்றை மீட்க ஆளுநர் மாளிகை நடவடிக்கை எடுக்கும் என பொறுப்பு ஆளுநர் அருளேகர் பேசியது அரசியல் களத்தில் அனலை கிளப்பியிருக்கிறது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கட்டுரை மற்றும் குறும்பட போட்டி பரிசளிப்பு விழாவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் அருளேகர் பங்கேற்றிருந்தார். அப்போது பேசிய அவர், வைகை ஆற்றை மீட்க மதுரை இளைஞர்கள் முன்வர வேண்டும் எனவும், இளைஞர்கள் முன்வராவிட்டால் ஆளுநர் மாளிகை நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையருடன் ஆளுநர் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில்தான் ஆளுநரின் பேச்சுக்கு ஆளும் கட்சி தொடங்கி எதிர்க்கட்சிகள் வரை எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது திட்டங்களை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு எந்தவித உரிமையும் இல்லை என ஆளுநர் பேசிய அதே மதுரை மண்ணில் இருந்து காட்டமாக கூறியிருக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் அவர்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டு நம்ம ஆய்வு செய்யலாம், பண்ணலாம். எந்தவித அதிகாரமும் இல்லாமல் கவர்னர் எங்கேயும் எந்த திட்டத்தையும் ஆய்வு செய்ய உரிமை இல்லை. அதை இந்த அரசு என்னைக்கும் அனுமதிக்காது. சோ எங்கேயாவது தேவையில்லாமல் கவர்னர் இந்த அரசின் நிர்வாகத்திலோ இல்ல ஆய்வு செய்வன்ற போக்கில் எங்கேயாவது தலையிட்டால் அதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும். கண்டிப்பாக எந்த அதிகாரிகளும் அரசின் அனுமதி பெறாமல் அதற்கு எந்த ஒத்துழைப்புகளும் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த அரசின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும் பொழுது கவர்னர் தேவையில்லாமல் அவர் போய் ஆய்வு செய்யறதும் எங்கேயாவது தேவையில்லாமல் தலையிடுறதும் அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆளுநரின் பேச்சை விமர்சித்துள்ள அமைச்சர் வன்னியரசு, தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசு வழங்காதது குறித்து ஆளுநர் கேள்வி எழுப்புவாரா என சாடியுள்ளார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆளுநர் ஆய்வு செய்யும் நடைமுறையை உடனே நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.